அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் தாங்க பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்கை நல்லா காய்ச்சிட்டு இனிப்புக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் சேர்த்து இந்த அளவுக்கு கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி க்ரீமியாக அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி 2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா க்ரீமியாக அரைச்சி அதே பவுலில் ஊற்றிட்டு இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்கூப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் இருக்க கரண்டியை வச்சு ஸ்கூப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் ஐஸ்கிரீம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் க்ரீமியாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் பிடிச்சவங்கெல்லாம் லைக் பட்டனை தட்டிடுங்க. பாய்.